ஹலோ Assalamualaikum, வெல்கம் பேக் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஆனியன், சாப்டு ஆனியன் போட்டுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 ஆனியன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கோங்க. சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு, ஆனியன் சால்ட் போடுறதால. சால்ட் போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகணுங்க ஆனியன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் போடுங்க. பச்சை மிளகா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஆகாதுங்க, ஸ்டமக் பெயின் வந்துடும். ஸோ நம்ம அதை சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போடணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட. நல்லா வதக்கிட்டு ஒரு தனி பிளேட் எடுத்து வச்சுடுங்க. சேம் கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு சேம் சாப்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. 1/2 ஆனியன். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 ஆனியன் 1/2 கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். சால்ட் போடுங்க. சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பணியாரம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சிக்கன் பணியாரம், மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள், பீஃப், மட்டன், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து கேப்சிகம் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடுங்க. பாருங்கள், கேப்சிகமும் நல்லா வதக்கிச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்தது. அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தனியாத்தூள், சீரக பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இதுவுமே எல்லாமே அந்த பச்சை வாடை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதழ்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்பப்போ கரண்டியில் வந்து இப்படி செஞ்சு விடுங்க. சிக்கன் வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கெட்டி ஆகிடும். இப்படி பண்ணுறச்ச ஓரளவுக்கு அது கெட்டி ஆகாது. இப்போ இதுவும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. ரொம்ப ஆயில் போடக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நீங்கள் டீஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஈவினிங் டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இட்லி தோசை மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு பிளேட்டில் தனியாக கட்டிடுறாங்க. அது ஆறட்டும். இப்போது இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு அந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவில் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் இது மாதிரி செஞ்சு தரலாம். நம்ம நீங்கள் வெஜிடபிள் செய்கிறதா இருந்தால் அது கொஞ்சோண்டு வதக்கணுங்க. இது மாதிரி கையில் வந்து சிக்கன் இது செஞ்சுருக்கோம் இல்லையா, நம்ம அது கையில் நல்லா வந்து
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வந்து கெட்டியாக தான் கொஞ்சம் இதாகிடும். இப்போ வந்து பணியார கடாய் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் கொஞ்சோண்டு ஆயில் இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாவு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மிக்சர் போட்டு திருப்பியும் மாவு போடுங்க. இதுக்கு வந்து ஒரு கம்பி கொடுப்பாங்க அதெல்லாம் டர்ன் பண்ணுறதுக்கு. பட் இப்போது எங்ககிட்ட இல்லை. ஸோ நான் வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோக் ஹெல்ப்பில் நான் இதை டர்ன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோக்கோட ஹெல்ப்பில் நான் டர்ன் பண்ணிவிட அவ்வளோ அழகாக பாருங்கள் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 3 செஞ்சு பார்த்தேன் எப்படி வருது பார்க்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஃபீல் பண்ணிட்டேங்க. நல்லா வந்திருக்கு. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை சில பேருக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே விட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ், தேங்காய் சட்னி, அப்படின்னா பச்சை மிளகாய் சட்னி, நீங்கள் எது வேணால் இது பண்ணி சைட் தொட்டுக்கு வச்சு சாப்பிட்றாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இதாவது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. என்னுடைய குக்கிங் சேனலில் இன்னும் நிறைய சமைச்சிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஓகே, அஸ்ஸலாமுஅலைக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ். டேக் கேர்.